இயேசுவின் அன்பை மறக்கலாமா? நான் என்னை அன்பு செய்வதை விட இயேசு என்னை அதிகமாக அன்பு செய்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார், பாவம் செய்தாலும் மன்னிக்கிறார், விலகிச் சென்றாலும் அரவணைக்கிறார், வெறுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார், வெறுப்பை பொழிந்தாலும் அன்பை பொழிகிறார், பாவிகளாக இருந்த பொழுதும் தேடி வருகிறார். எனவேதான் புனித யோவான் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது எப்பொழுதும் கடவுளின் அன்பை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாராம். ஏனென்றால் நாம் அன்பு செய்வதற்கு முன்பாக இயேசு நம்மை அன்பு செய்தார். யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் இயேசுவின் அன்பு பாரபட்சமில்லாமல் இருக்கக்கூடிய அன்பு, தன் உயிரையே கொடுக்கக்கூடிய தியாகத்தை வாழ்வாக்கக்கூடிய அன்பு, புறையினத்தாரையும் தன்னோடு சேர்க்கின்ற, எல்லோரிடமும் நட்பு பாராட்டுகின்ற அன்பு, தேவையில் இருக்கின்றவர்களுக்கு கேட்பதை கொடுக்கின்ற, கேட்காமல் இருந்தாலும் அதையும் உணர்ந்து கொடுக்கக்கூடிய அன்பு. இயேசுவின் அன்பு உயர்ந்த அன்பு, எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. யூதரான பேதுருவும் ரோமை ஆதிக்கத்தில் இருந்த கொர்நேலியுவும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். கொர்நேலியு இயேசுவின் அன்பை பேதுருவில் காண்கிறார். தானும் ஒரு மனிதன்தான், இயேசுவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவன்தான் என்று மொழிகிறார். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு புறையினத்து மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் இருப்பதை உணர்ந்த பேதுரு புறையினத்து மக்களுக்கும் திருமுழுக்கு கொடுக்க பணிக்கிறார். ஆம், இயேசுவின் அன்பு எல்லோரையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. கடவுள் அன்பாயிருக்கிறார். அவர் நம்மை அன்பு செய்ததால் நாமும் பிறரை அன்பு செய்ய அன்பு கட்டளை தருகிறார். நாம் ஏன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தால், கடவுள் நம்மை ஏற்கனவே பாவிகளாய் இருந்த பொழுதே அன்பு செய்தார் என்பதால் மட்டுமே. தன்னலம் நாடினாலும், செருக்குடன் நடந்தாலும், பழித்துரைத்தாலும், பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றாலும், தூய்மையற்ற வாழ்வு வாழ்ந்தாலும், அன்புணர்வு இல்லாமல் போனாலும், புறம் கூறினாலும், நன்மையை விரும்பாமல் நடந்தாலும், துரோகம் செய்தாலும், கண்மூடித்தனமாக செயல்பட்டாலும் பரவாயில்லை, இயேசு அவர்கள் மீதும் அன்பை பொழிகிறார். பண ஆசைக்காக 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவின் அன்பு விலை பேசப்படுவதா? உடனடி துன்பத்திலிருந்து விடுபட இயேசுவின் அன்பு மறுதலிக்கப்படலாமா? உண்மையாகவே நாம் இயேசுவை அன்பு செய்தால் அவருக்காக நம் உயிரையும் கொடுப்போம் என்பதற்கு மறைசாட்சிகள் எடுத்துக்காட்டு. எனவேதான் முதலில் அன்பு செய், பிறகு என்ன வேண்டுமானாலும் செய் என்று புனித அகுஸ்தினார் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். ஊதாரித்தனமாக சொத்துக்களை எல்லாம் சூறையாடி, உறவுகளை வெறுத்து, தந்தையை அவமானப்படுத்தி தீய வழியில் சென்ற மகன் திரும்பி வருவான் என்று காத்திருக்கும் அன்பு இயேசுவின் அன்பு. பசுமையான புல்வெளிக்கு மந்தைகளை அழைத்துச் சென்ற போதும் அதில் ஒன்று வழிமாறிச் சென்றால் கோபப்படாமல் தவறிய ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோள்மேல் போட்டு மகிழ்ச்சியோடு வரும் அன்பு நமக்கும் தேவையல்லவா? கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிலை வாழ்வு, அன்புக்காக இறப்பதே எனது நம்பிக்கை, இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆவல், அன்புக்காக வாழ்வதே என் வாழ்வின் இலக்கு என்று குழந்தை இயேசுவின் புனித தெரசா நம்மை சிந்திக்க அழைக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவை போன்று தன்னலம் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் மொழிகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று திருக்குறள் 72 நாம் வாசிக்கின்றோம். அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார்கள். அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறருக்காக உரிமையாக்கி கொண்டு வாழ்வார்கள். கிறிஸ்துவின் அன்பில் வாழ்பவர்கள் அவருடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைக்கப்படுவார்கள். அவர்கள் என்றும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் நாம் உலக நாட்டங்களில் நம்மை தொலைத்து விடுகிறோம். வலையில் சிக்கிய கலைமானை போல ஒவ்வொரு தெருவிலும் வீழ்ந்து கிடக்கிறோம். இயேசுவின் அன்பை விட்டு தூரம் செல்கிறோம். நம்மை உருவாக்கி ஆண்டவரை மறந்து விடுகிறோம். மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லனமாயும் மானிடருக்கும் அஞ்சுகிறோம்.
சிங்கம் போன்று எதிரிகள் புதரிலிருந்து கிளம்பி வந்தாலும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்தால் எத்தீங்கும் நம்மை அண்டாது. இயேசுவின் சுயநலம் இல்லாத அன்பில் நாம் நிலைத்திருக்கின்றோமா? நம்மை பிறர் ஏன் அன்பு செய்கிறார்கள்? நமது அன்பை தன்னலமில்லாத அன்பாக இருக்கிறதா? ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அன்பு செய்கிறோமா? நமது அன்பு பிறருக்காக அர்ப்பணிக்கும் அன்பாக இருக்கிறதா? சுயநலம் இல்லாமல் அன்பு செய்ய முன்வந்தால் எவ்வளவு நலம்! ஆதி கிறிஸ்தவர்கள் விதவைகளுக்கு உதவி செய்தார்கள், ஆதரவற்றவரை அரவணைத்தார்கள், இல்லாதவர்களுக்கு முடிந்தவற்றை கொடுத்து உதவினார்கள். புனித அகுஸ்தினார் சொல்வது, கைகளால் உதவிக்கரம் நீட்டு, கண்களால் பிறரின் கண்ணீரை பார், காதுகளால் ஏழைகளின் வேதனைகளை கேட்டு உதவி செய். நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 4:6 புனித பவுலடியார் நம்மை வாழ அழைக்கிறார். இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் அன்பாக இது இல்லையா? அதிக விலை கொடுத்து வாங்கிய குதிரையின் மீது சவாரி செய்யும் போது குதிரை அந்த செல்வந்தனை கீழே தள்ளிவிடுகிறது. ஏன் என்னை கீழே தள்ளிவிடுகிறது என்று அந்த வழியாக வந்த முனிவரிடம் கேட்கும் போது முனிவர் கேட்ட கேள்விகள் அவனை ஆழமாக சிந்திக்க வைத்தது. எவ்வளவு நேரம் குதிரையோடு செலவிடுகிறாய்? குதிரைக்கு தினமும் உணவு வைக்கிறாயா? அதன் உடலை தேய்த்து குளிப்பாட்டுகின்றீரா? இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லையே, இது வேலையாட்களின் வேலையல்லவா என்று செல்வந்தன் கூறுகிறான். இல்லை, இந்த வேலையை நீ இன்றிலிருந்து செய், குதிரை சவாரி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று முனிவர் கூறுகிறார். ஆம், நான் அன்பு செய்தால் குதிரையும் என்னை மகிழ்ச்சியாக எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் செல்லும் என்பதை செல்வந்தன் உணர்கின்றான். அன்பினால் எல்லாம் நடக்கும் என்பதை நாமும் உணர்வோம். காலங்களும் கோலங்களும் மாறினாலும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. தனிமையும் இயலாமையும் வாட்டும் போது தேடி வரும் அன்பு இயேசுவின் அன்பு. பொறாமை இல்லாமல் இருமாப்பு இல்லாமல் வாழ அழைப்பது இயேசுவின் அன்பு. தன்னை புகழாமல் தீங்கு நினைக்காமல் வாழ்வது இயேசுவின் அன்பு. பாவிகளாய் வாழ்ந்தாலும் அவமானப்படுத்தினாலும் நம்மை தேடி வரும் அன்பு இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு நமக்கு இல்லை என்றால் நாம் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவோம். எனவே அனைத்தையும் பொறுத்து கொண்டு பிறர் அன்பு பணியில் மகிழ்ச்சி கொள்வோம். இயேசுவின் அன்பை வாழ்ந்து காட்டுவோம்.